ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லலிதாம்பிகை கோயிலை பார்க்கலாம் வாங்க. இதுவும் அனுபாவி கோயிலுக்கு முன்னாடியே இருக்குங்க. இந்த அம்மன் கோவில் தாண்டி தான் போகணும். முன்னாடியே இருக்குங்க. அழகாக இருக்குங்க. 25 வருஷம் இருக்குமா கட்டி. ஆனால் இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு 10 நாள் அப்படி தான் இருக்குங்க. மண்டல பூஜை நடந்துகிட்ருக்கு. என்ட்ரன்ஸ் போனவுடனே உள்ளே நுழைஞ்சவுடனே ஃபுல்லாக கிரானைட் கற்களால் தாங்க கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக சுற்றி உள்ளேயே பிரகாரத்துக்குள்ளேயே அத்தனை அம்மனுங்க. பேரே தெரியல, அந்த மாதிரி அம்மனுங்க பாருங்கள். ஃபுல்லாக கிரானைட் சலவைக்கல் மாதிரி அப்படியே பளிங்கு கல் அப்படியே ஜொலிக்குதுங்க. சுத்தமாக இருக்குது. கூட்டமே இல்லை, அமைதியாக இருக்குது. எல்லாரும் அமைதியாக சாமி கும்பிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. நாங்கள் போனது சண்டேன்றதால அவங்களுக்கு கூட்டம் எவ்வளோ இல்லை. சுற்றி அந்த அம்மனை சுற்றியே இத்தனை சாமி இருக்குங்க. அதை விட சாமிங்க நிறைய இருக்குங்க. இவ்வளோ பெரிய சாமிங்க இருக்கும், இவ்வளோ நிறைய சாமிங்க இருக்குன்னு நினைக்கவே இல்லை. இது கோமாதா, அதுவும் கூட பார்த்திங்கன்னா அந்த பளிங்கு கற்களால் கிரானைட் கற்களாலே பண்ணியிருக்காங்க. சுற்றி பார்த்திங்கன்னா வராகி அம்மன், என்னென்னமோ சாமிங்கல்ல, நரசிம்மர். இங்கே பார்த்திங்கன்னா வெளியே வராகி அம்மன், இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் காவல் தெய்வமாக இருக்காங்க. சுற்றி ஒரு 10-12 சாமி இருக்குங்க. அவ்வளோ சாமி இருக்குது. அப்படியே சுற்றிட்டு நேராக வந்தால் சிங்கம் வாகனத்தோட முன்னாடி லலிதாம்பிகை இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா லலிதாம்பிகைக்கு கோயில் வந்து திருமீஞ்சியூர்னு சொல்லுவாங்க. கும்பகோணம் தாண்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு டைம் போயிருக்கேன். அந்த அம்மன் பார்த்திங்கன்னா ஒரு கால் மடித்தும் ஒரு கால் வந்து கீழே தொங்க விட்டு இருப்பாங்க. காலில் கொலுசு போட்டிருப்பாங்க. இங்கே வந்து உக்காந்தா மாதிரி இருக்காங்க பாருங்கள். நேராக பாருங்கள், அம்மன் எவ்வளோ அழகாக கம்பீரமாக லக்ஷணம் அவ்வளோ சிரிச்ச முகத்தோடு அவ்வளோ சந்தோஷமாக உட்காந்துட்ருக்காங்க. இதாங்க லலிதாம்பிகை அம்மன். அங்கே வந்து கால் மேலே ஒரு காலை மடக்கி ஒரு கால் தொங்க விட்டு கொலுசோடு இருப்பாங்க. அந்த லலிதாம்பிகை அம்மன் கோவில் வந்து நிறைய கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அம்மனுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெரிய பானை மாதிரி வச்சு இதில் ஒரு சிகப்பு கல் மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் குண்டுமணி மாதிரி இருக்குது. ஆனால் கல் தாங்க அது, குண்டுமணி இல்லை. அதுக்குள்ளே காசு போட்டு நம்ம என்ன வேண்டணுமோ 3 கை நிறைய அள்ளி அதில் போட்டு வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்க சொல்கிறாங்க. பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நடக்குமா, கண்டிப்பாக நடக்கும்னு ஒரு அம்மா சொன்னாங்க. நாங்களும் 3 கையில் அள்ளி அதிலே போட்டுட்டு காணிக்க போட்டுட்டு வேண்டிட்டு வந்துட்டோம். சிவலிங்கங்க, உள்ளேயே சிவலிங்கம் இருக்காங்க. சைட்லெல்லாம் நிறைய ஓவியங்கள் இருக்குது. அதனால் நிறைய இருக்குங்க. வெளியே என்ட்ரன்ஸ் வெளியே வந்தோம்னா முதல்ல போகும்போதும் ஒரு சைடில் ஒரு ஐயர் உட்காந்துட்டு இருந்தார். வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பால் பாயாசம் கொடுத்தாங்க. இது பார்த்திங்கன்னா கோவில் சுற்றிங்க வெளிப்புறத்தில் இருக்கிற மகா அஷ்டலட்சுமிகள் ஏதோ அம்மன் பேர் போட்டிருக்குங்க. அந்த அளவுக்கு நிறைய அம்மன்ங்க இருக்காங்க. இது பின்னாடி பாருங்கள், பார்த்துட்டு வந்துட்டே இருக்கலாம். அவ்வளோ சாமிங்க இருக்குங்க. பொறுமையாக நின்று ஒவ்வொரு சாமியும் கும்பிட்டு வந்தோங்க. அர்ச்சனையெல்லாம் பண்ணுறாங்க. நம்ம வேணுன்றது எவ்வளோ நேரம்னால உட்காந்து இருந்து சாமி கும்பிட்டுக்கலாம், எதுவும் சொல்ல மாட்டாங்க. பார்த்திங்கன்னா இவங்க வந்து தனலக்ஷ்மி, ஐஸ்வர்யலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, குபேரலக்ஷ்மின்ட்டு ஏகப்பட்ட லக்ஷ்மி பின்னாடி சுற்றி இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு ரவுண்டு கோயில் சுற்றி வர அளவுக்கு நிறைய சிலைகள் தாங்க இருக்குது. ஒரு முறை போயிட்டு வாங்க.
இவங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு அம்மன் வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே இந்த சைடில் கட்டிகிட்டு இருக்காங்க. இன்னும் கூட முடிக்கலை, வேலை நடந்துட்டுருக்குங்க. டைம் இருக்கவங்க ஒரு முறை போயிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி